ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 2024 தெலுங்கில் ரிலீஸ் ஆன ஈகிள் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரவிதேஜா, அனுபமா பரமேஸ்வரன், வினய் ராய் இவங்கெல்லாம் இந்த படத்தில் லீடிங் ரோல் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா ஒரு வில்லேஜில் நம்ம ஹீரோ ரவிதேஜா வந்து அவரோட நூல் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே உதவி செஞ்சிட்ருக்காரு. அந்த ஊர் எம்எல்ஏ வந்து ஒரு லேண்டு விஷயமா நம்ம ரவிதேஜாவை பார்க்க வராரு. அதனால ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுது. அதனால எம்எல்ஏ என்ன பண்ணுறாருன்னா லோக்கல் ரவுடியை கூப்பிட்டு அவரை மிரட்டுற மாதிரி பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஒரு சிபிஐ ஆஃபீஸர் வந்து இவர் யார் அப்படின்னு தெரியுமா ஆரம்பித்து ரவிதேஜா பற்றின உண்மையெல்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு. அதே நேரத்தில் ரவிதேஜா வந்து ஃபாரினில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், இவரோட ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சு, வினய்ராயோட பொண்ணை வந்து கடைசியில் யார் காப்பாற்றி வளர்த்தா, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் மாஸ் மசாலாவை தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் ஆக்ஷன் காட்சியெல்லாம் ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்கார் டேரக்டர். மற்றபடி டேரக்டர் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்த மாதிரி தெரியலை. எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம ரவிதேஜாவை ரொம்ப நல்ல மாதிரி காட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ரவிதேஜா யார், என்ன, அவர் எப்படிலாம் இருந்தார் அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் ரவிதேஜா பண்ண அந்த சம்பவம்லாம் கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது தோணும். மற்றபடி படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவர் அந்த வீட்டில் அந்த நூலெலாம் செய்கிறதா இருக்கட்டும், அந்த சிபிஐ ஆஃபீஸர்லாம் சேர்ந்து எப்படி இவரை பிடிச்சாங்க. அதே நேரத்தில் படத்தோட வில்லே வந்து நம்ம ஹீரோவை எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். கடைசியில் இவங்க 2 பேரும் சண்டை ஓட்டு யார் செத்தா இதை தான் டேரக்டர் கதையாக எடுத்து வச்சுருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துக்கு கடைசியில் பார்ட் 2க்கு லீடு வேற வச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அனுபமா பரமேஸ்வரன் வந்து ஈகிள்லாம் யார் அப்படின்னு தேடுற விதம்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவங்க மாட்டிக்கிட்டு எப்படியாவது இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு கடைசியில் ட்ரை பண்ணுவாங்க, அந்த விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. லவ் போர்ஷன்லாம் ஓரளவுக்கு நீட்டாகவே வச்சுருக்காங்க. அந்த ஊரில் இருக்க எம்எல்ஏவும் அந்த டீ கடைக்காரங்க சேர்ந்து சில காமெடி பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ரவிதேஜா அவரோட ஆக்டிங்கை வழக்கம் போல் மாசாக பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அந்த அரை மணி நேரம் ஃபைட் சீனில் அந்த சிஜி ஒர்க்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதில் எந்த இடத்துலையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. படத்தில் விஎஃப்எக்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. கடைசி அந்த கிளைமேக்ஸில் ரவிதேஜா செத்தாரா இல்லையா அப்படின்னு இந்த போலீஸ்காரங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு. அதே நேரத்தில் வினய் ராய்க்கு அவரோட பொண்ணை கடைசியில் யார் காப்பாற்றி வளர்த்தா, அதெல்லாம் டேரக்டர் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. படத்தில் எமோஷன்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் மசாலாவாக தான் ரிலீஸ் ஆகிருக்கு. தெலுங்கு படத்தில் இந்த ஃபைட் சீன்லாம் ரொம்ப மாசாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலேயே இருக்குது. ஒரு கேங்ஸ்டர் வந்து திருந்தி வாழ்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இதே மாதிரி படத்தை நம்ம பல படம் பார்த்துருப்போம். ஆனால் எடுத்த கதையவே சில ஆல்ட்ரேட்லாம் பண்ணி புது படம் அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. படத்தில் அந்த அனுபமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீனாக இருக்கட்டும், ரவிதேஜா பற்றின உண்மையெல்லாம் அந்த போலீஸ்காரங்களுக்கு சொல்கிற விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஆனால் ஈகிள்லாம் யார், அவர் இது முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு அந்த பில்டப் காட்சியெல்லாம் கொஞ்சம் ஓவராகவே இருக்கும் படத்தில். அதெல்லாம் டேரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். சரி, ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும்தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபில் ஈகிள் என்ன பண்ணியிருக்காரு, அவர் எத்தனை கொலை பண்ணியிருக்காரு, அவர் யாருன்னு தெரியுமா, அவரை பார்த்தாலே நீலாம் மிரண்டுருவா, அப்படி இப்படின்னு சில காட்சியெல்லாம் வச்சுருப்பார் டேரக்டர். அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது, பாலையா படத்தில் கூட இப்படிலாம் பேச மாட்டாங்களடா, நீ இப்படி பேசுகிறியே அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது தோணும். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 5.5 கொடுக்கலாம். இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங் வெர்ஷனோடய அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் ஓரளவுக்கு லிப்ஸிங் கூட நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.